அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், மாங்காய் பொரியல் எப்படி செய்கிறதுன்னு இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். இந்த மாங்காய் பொரியல் ஒரு அருமையான ரெசிபிங்க. இதை செய்கிறதுக்கு முன்னாடி மாங்காயை கட் பண்ணி நல்லா கழுவி வச்சுக்கோங்க. அடுப்பில் ஒரு கடாயை வச்சுட்டு கடாய் நல்லா ஹீட் ஆகட்டும். கடாய் ஹீட் ஆனதுக்கப்புறம் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா ஹீட் ஆகி வரட்டும். எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறம் கொஞ்சமாக கடுகு சேர்த்திக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதும் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சதும் கழுவி வச்சுருந்த மாங்காயை சேர்த்திக்கலாம். மாங்காய் சேர்த்துனதுக்கப்புறம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்திக்கலாம். கொஞ்சமாக மிளகாய் தூள் சேர்த்திக்கலாம். ரெண்டையும் நல்லா கலந்து விட்டுறலாம். நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் தேவைக்கேற்ப கொஞ்சமாக உப்பு சேர்த்திக்கலாம். உப்பு சேர்த்தி நல்லா ஒன்று சேர கலந்து விட்டுறலாம். கலந்து விட்டதுக்கப்புறம் ஒரு அரை டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். மாங்காய் சீக்கிரம் வெந்துடும், அதனால் அரை டம்ளர் தண்ணிங்கிறது போதுமான அளவு. வெந்ததுக்கப்புறம் பத்தலை அப்படின்னா மறுபடியும் சேர்த்திக்கலாம். இப்போது கிளறி விட்டதுக்கப்புறம் மாங்காய் நல்லா வேகட்டும். மாங்காய் நல்லா வெந்து தண்ணி சுண்டுற அளவுக்கு வரணும். இப்போது மாங்காய் நல்லா வெந்து தண்ணி சுண்டிருச்சு. நல்லா கிளறி விட்டுறலாம். இப்போ 2 ஸ்பூன் சர்க்கரை சேர்த்திக்கலாம். சர்க்கரை சேர்த்துறேன்னு நினைக்காதீங்க, அருமையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சர்க்கரையை நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், மாங்காய் பொரியல் தயாராகிருச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ்.